ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோட்டஸ் டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லோட்டஸ் டைப்ஸு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா சென்ட்ரு பாயிண்ட்டு தான். ஸோ சென்ட்ரு பாயிண்ட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் போல்டாகவும் அண்ட் டாப்பில் நல்லா ஷார்ப்பாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு லோட்டஸ் பாயிண்ட்டு லுக் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சென்ட்ரு பாயிண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க, ஒரு டாட் மட்டும் வைப்பாங்க, அப்புறம் சின்ன கர்வ் போட்டு டாட் வைப்பாங்க. ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் நிறையா இருக்குது. லோட்டஸ் எப்போது ஸ்டார்ட் பண்ணுறப்ப அது சென்டர் பாயிண்ட்லேருந்து தான். அப்போ தான் நம்மளுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நல்லா குண்டாக போட்டுக்கோங்க, ஷார்ப் பாயிண்டில் இருக்கணும். அந்த 2 சைன்ஸ் லைன் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் கர்வ் போட்டு நீங்கள் பேசிக் கரெக்டாக போட்டு பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட அவுட்லைன் பார்த்தோன்னா நல்லா போல்டாக இருக்கணும். சரிங்களா? தின்னாக ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே போடாமல் கொஞ்சம் தள்ளி நல்லா ஒரு திக்னஸ் கொடுங்க. அப்போனா உங்களுக்கு அவுட்லைன் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பே இது தான். லோட்டஸ்க்கு சென்ட்ரு பாயிண்ட்டை ரஃப்பில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. சென்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி லைன் கொஞ்சம் கிராஸ் லைனில் செகண்ட் லேயர் போட்டுட்டு அப்புறம் அடுத்த லேயர் போடணும். சரிங்களா? ஸோ சென்ட்ரு பாயிண்ட் நல்லா ஹைட்டாக இருக்கணும், நெக்ஸ்ட் லேயர் டவுனில் இருக்கணும், அதுக்கு அடுத்த டவுனில் தேர்ட் லேயர் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கீழே ஸ்டெம் அண்ட் லீஃப் போட்டு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ லோட்டஸை பொறுத்த வரையும் அகன் நான் சொல்கிறது தின் லைன். ஸோ அவுட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரோஸ்க்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடு தான். அதுக்குடைய திக்கில் லைன் நம்ம கொடுத்தோன்னா கரெக்டாக வரும். ப்ரெஷர் பண்ணாமல் நார்மலாக தான் நான் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் திக்காக கொடுக்குறேன். ஸோ எடுத்தோடனே நம்ம டிக் லைன் போட்டோன்னா கரெக்டாக வராது. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா அவுட்லைன் நம்ம வந்து திக்னஸ் கொடுத்துட்றோம். சரிங்களா? ஸோ கமா டிசைன்ஸ் லீஃபு எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. சர்க்கிள் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதோட பெட்டல் பார்த்தோன்னா கொஞ்சம் பேப்பரில் போடுற மாதிரி நல்லா பெண்டு கொடுத்து ஒவ்வொரு பெட்டல் வந்திருக்கும். வளைஞ்சு ஒரு எஸ் மாதிரி வந்திருக்கும். சொல்லப்போனால் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பெட்டல் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். செகண்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லா லோட்டஸுமே நம்மளுக்கு பார்த்த உடனே போட்டிருக்கு. நம்ம அதோடைய சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெட்டல் நார்மலாக போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கர்வ் பண்ணி போட்டிருக்கீங்களா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே ஸ்டெம் போட்டுட்டு அதோடைய அவுட்லைன் எப்படி பெர்ஃபெக்டாக கொடுக்குறது தான். இது எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட்டு தின்னாக ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் கம்மா டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், லீவ்ஸ் டிசைன் ஆட் பண்ணிக்கிடலாம். கட் ஒர்க் டிசைன்ஸ் நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். கம்மா டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா போல்டாக பெருசாக போடுங்க. அந்த சர்க்கிளை அதோட ஹைலைட்டே. இப்போ நான் அவுட்லைன் கொடுக்குறப்பையும் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஷார்ப் பாயிண்ட்னா ஷார்ப்பில் இருக்கணும், எட்ஜ் பாயிண்ட்னா எட்ஜில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து போல்டு ரோட்டஸ் போட்டிருக்கேன். அந்த போல்டை போட்டுட்டு ஸ்ட்ரோக்ஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரோக்ஸ் வரலன்னா ஜஸ்ட் அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு போட்டுக்கிடலாம். இப்போ நான் ஸ்ட்ரோக்ஸ் தான் போட்டிருக்கேன். பெட்டல் போட்டிருக்கிறதுக்கு பதிலாக லாங் ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் போடலாம். ஜஸ்ட்டு அவ்வளோதான். குட்டியாக சூப்பராக இருக்கும் நம்ம போல்டாக போடுறது. இது நம்ம ஹேண்டில் ட்ரை பண்ணுறப்ப இந்த வெரைட்டிஸ் போட்டுட்டு அவுட்லைன் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது அடுத்த டிசைன்ஸ் பார்த்தோன்னா ஒரு பெட்டல் நல்லா கரெக்டாக போட்டு வரீங்க. பக்கத்தில் அடுத்தது டச் ஆகிடக்கூடாது. ஸோ டச் ஆகிட்டா டிசைன்ஸ் இதாகிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் விட்டு போடுங்க. போல்டு வெரைட்டிஸில் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்துடும். நம்ம ரோஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம எப்படியே அவுட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளார் டிசைன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சுனாலே லோட்டஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிடுறேன். மெஹந்தி அப்ளை பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல கரெக்டாக அப்ளை பண்ணணும், அதுதான். ஸோ அந்த போல்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அவுட்லைன் வந்து கையை எடுக்காமல் ஸ்ட்ரோக்ஸ் வரலன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட்டு பெட்டல் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து லாங் ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போல்டு ரோட்டஸ் நான் போடுறேன், மார்க் பண்ணாமல் போட்டது. செகண்ட் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு போடுறது. ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு